ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம 2 ரோல்ல சிவன்கன் கூடை எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூடை நீங்க ஸ்கூல் லஞ்ச் பேக்கா யூஸ் பண்ணலாம். 2 ரோல்ல வயர் எடுத்திருக்கோம். ப்ளூ கலரும் ஆஃப் ஒயிட்டும். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7.25 அடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூல 12, ஆஃப் ஒயிட்ல 16 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு ஆஃப் ஒயிட் வயர் எடுத்து சரி பாதியா மடிச்சுக்கோங்க. இப்போ ரன்னிங் வயர் ப்ளூ கலர் வயர். இந்த ஆஃப் ஒயிட் வயருடைய அளவுக்கு ப்ளூ வயரை நம்ம இப்போ மடிக்க போறோம். இதுதான் ரன்னிங் வயர் ப்ளூ வயர். இப்போ ஒரு பேசிக் நாட். சிவன்கன் கூட நம்ம பின்றதுனால ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன்கன் நாட், ஒரு பேசிக் நாட், ஒரு சிவன்கன் நாட் நம்ம பின்ன போறோம். இப்போ மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஒயிட் வயர் சேம் மெஷர்மெண்ட்ல இருக்கான்னு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாட்டும் நம்ம ப்ளூ கலர் ரன்னிங் வயர்ல தான் நம்ம வச்சு பின்ன போறோம். அடுத்து ஒரு ஆஃப் ஒயிட் வயரை சரி பாதியா மடிச்சுக்கணும். இப்படி ரன்னிங் வயருக்கு கீழே இப்படி வைங்க. ரன்னிங் வயர் இப்படி மடிங்க. இப்போ இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். இந்த வயருடைய கீழ்ப்பகுதி இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ள கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ நம்ம சிவன்கன் நாட் பின்னிருக்கோம். ஒரு நாட் பின்னினதுக்கு அப்புறமா ஹைட் இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. சேம் ஹைட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேசிக் நாட் போடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா பேசிக் நாட்டும் சிவன்கன் நாட்டும் நம்ம பின்னின இடத்துல அந்த 2 வயரும் ஜோடியா இருக்கு. நம்ம மூணாவதா நம்ம ஒரு பேசிக் நாட் பின்னணும். அந்த வயர் மட்டும் தனியா இருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு சிவன்கன் நாட். இந்த வயரை இப்படி இந்த லூப்குள்ள கொடுக்கணும். இந்த வயரை இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். இப்ப பாருங்க 2 வயரும் ஜோடி ஜோடியா இருக்கு. இப்ப நம்ம
நம்ம சிவன்கன் நாட் பின்னதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் நாட் பின்ன போறோம். அதாவது பேசிக். ஒரு கலர் மாத்திரம் ஆஃப் ஒயிட்ல 4 நாட் நம்ம பின்னிட்டோம். இப்போ ப்ளூ கலர் மாத்திரம். இப்போ ப்ளூ கலர்ல ஒரு பேசிக் நாட் போடுறோம். ஒரு நார்மல் நாட் போட்டா அடுத்து ஒரு சிவன்கன் நாட் போடணும். அடுத்து நார்மல் நாட், அடுத்து சிவன்கன் நாட்னு மாத்தி மாத்தி போடணும். இப்போ ஒரு நார்மல் நாட் போட்டாச்சு. இப்போ சிவன்கன் நாட் போட போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயரை ரன்னிங் வயருக்கு கீழே இப்படி வைக்கணும். ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். இந்த லூப்குள்ள இந்த வயரை இப்படி கொடுக்கணும். இப்போ இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ள இப்படி கொடுக்கணும். இப்போ நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ நார்மல் நாட். நம்ம 4 ஆஃப் ஒயிட் 4 ப்ளூ, 4 ஆஃப் ஒயிட் 4 ப்ளூன்னு நம்ம பின்றோம். இப்போ அடுத்து சிவன்கன் நாட் பின்றோம். ரன்னிங் வயரை நான் எப்படி மடிச்சு காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க மடிங்க. சிவன்கன் நாட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மடிக்கும் போது பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். அடுத்தது நார்மல் நாட். அடுத்தது சிவன்கன் நாட். கீழ் வயருடைய கீழ் பகுதியை தான் அந்த லூப்புக்குள்ள நம்ம கொடுக்குறோம். பேசிக் நாட் பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு லைன் பின்னி முடிச்சாச்சு. 4 ஆஃப் ஒயிட் 4 ப்ளூ, 4 ஆஃப் ஒயிட் 4 ப்ளூன்னு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா எல்லா வயரையும் வச்சு நம்ம பின்னிருக்கோம். ஆஃப் ஒயிட்ல ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் ஒயிட்ல முடிச்சிருக்கோம் நம்ம பின்றத. இப்போ லாஸ்ட் நாட்டோட வயரோட அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயர் ப்ளூ வயரை கட் பண்றோம். இப்போ இந்த லைன் சென்டர் லைன். ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம இப்போ பின்ன போறோம். இந்த லைனை சென்டர் லைனா வச்சுட்டு இப்போ மேல் வயருடைய முதல் வயர் மேல் வயருடைய அளவுக்கு ரன்னிங் வயரை இப்போ இப்படி மடிக்கணும். கீழே சிவன்கன் நாட் நம்ம பின்னிருக்கோம். அதனால இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மல் நாட் பின்ன போறோம். ஒரு நார்மல் நாட் பின்னா அடுத்தது சிவன்கன் நாட்டா இருக்கணும். கீழ் நாட்டு நார்மல் நாட். அதனால இப்போ கீழ் நாட்டு சிவன்கன் நாட். அதனால இந்த இடத்துல இப்போ நார்மல் நாட். அடுத்தது சிவன்கன் நாட்டு. இந்த மாதிரி தான் ரன்னிங் வயரை மடிக்கணும். இந்த லைன்லயும் ப்ளூ வயர் தான் ரன்னிங் வயர். முதல்ல இந்த வெள்ளை வயரை இப்படி மடிச்சுக்கோங்க, ஆஃப் ஒயிட் வயரை. இப்போ ரன்னிங் வயரை இப்படி மடிக்கணும். இந்த லூப்பை இந்த லூப்புக்குள்ள கொடுக்கணும். இப்போ இந்த ஆஃப் ஒயிட் வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுக்கணும். இப்போ பாருங்க, நீங்க ரெண்டாவது லைன் பின்னோடனே கேப் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு கோடு தான் இருக்கணும். 4 நாட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கோடு தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு நாட்டுக்கும் இடையில இருக்க கேப் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ நார்மல் நாட். இப்போ இந்த கோடு வெர்டிக்கலா இருக்கு. முன்னாடி ஹரிசாண்டலா இருந்தது, இப்போ வெர்டிக்கலா இருக்கு. இப்போ சிவன்கன் நாட். நார்மல் நாட் கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு அதே மெத்தட் தான், நாட் மட்டும் மாறுது. சிவன்கன் நாட் இதில் நம்ம பின்றோம். இப்போ கேப் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஹரிசாண்டல், அப்புறம் வெர்டிக்கல், அப்புறம் ஹரிசாண்டல், இந்த மாதிரி தான் கேப் இருக்கணும். நீங்க இந்த மாதிரி கேப் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. நீங்க பின்னும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு வயர் இந்த மாதிரி ஜோடி ஜோடியா வந்திருக்கா அப்படிங்கறதையும் நீங்க சரி பார்த்துக்கோங்க. நார்மல் நாட் பின்னியாச்சு. இப்போ சிவன்கன் நாட். இதே மாதிரி நார்மல் நாட், சிவன்கன் நாட், நார்மல் நாட், சிவன்கன் நாட்னு கீழ் லைன் நம்ம எப்படி பின்னணுமோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது லைனை நம்ம ஃபுல்லா பின்னி முடிக்க போறோம். ரன்னிங் வயர் நமக்கு ப்ளூ கலர் தான். இந்த லைனை இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு பின்னிருங்க. நீங்க பின்னும்போது இந்த மாதிரி தான் ஒரு நாட்டுக்கு இடையில இருக்க கேப் இருக்கா அப்படின்றதையும் நீங்க சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 லைன் பின்னி முடிச்சாச்சு. 2 லைன் பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ கடைசி நாட்டோட வயரை மெஷர் பண்ணி அந்த ஹைட்டுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை கட் பண்ணணும். இப்போ இந்த ஆஃப் ஒயிட்டோட வயர் அளவுக்கு நம்ம இப்போ ரன்னிங் வயரை இப்படி மெஷர் பண்ணிக்கணும். இப்போ கீழே நம்ம நார்மல் நாட்ல ஸ்டார்ட், அதனால இந்த லைன்ல நம்ம சிவன்கன் நாட்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ப்ளூ வயரை இந்த மாதிரி மடிக்கணும். இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ள இப்படி கொடுத்துருங்க. இப்படி பிடிச்சுக்கோங்க. இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ள கொடுத்துருங்க. நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டுக்கு இடையில இருக்க கேப் நான் சொன்ன மாதிரி ஒரு கோடு தான் இருக்கணும். அந்த மாதிரி கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நார்மல் நாட். இப்போ அடுத்தது சிவன்கன் நாட். இப்படி ஒரு மடி, இப்படி ஒன்று. இதை இந்த லூப்குள்ளே கொடுத்துட்டு இந்த வயர் எடுத்து இந்த லூப்குள்ளே கொடுத்துருங்க.
இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. 3வது வரிசை நம்ம பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சென்டர் லைனுக்கு மேலே 4 லைன் நம்ம போட்டாச்சு. நம்ம 2 வரிசை எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னும் 2 வரிசை நான் போட்டுட்டேன். மொத்தம் 4 லைன் போட்டேன். இப்போ சென்டர் லைனுக்கு கீழ்ப்பக்கம் 4 லைன் போட்டாச்சு. இப்போ மேல் பக்கமும் 4 லைன் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. சென்டர் லைனுக்கு மேல் பக்கம் 4 லைன், சென்டர் லைனுக்கு கீழ்ப்பக்கம் 4 லைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி உங்க பேஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.